ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ராகி களி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன் எப்படி செய்கிறதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டெய்லி கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. இது கூட நெய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம 3 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சாதம் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை, சாதம் இல்லாத கூட நம்ம செய்யலாம். ஆனால் கொஞ்சம் சாதம் போட்டாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 3 கப்பு தண்ணியில் அரை கப்பு தண்ணி எடுத்துடுறேன். நான் எடுத்து இது தனியாக வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொச்ச பேருக்கு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நான் 1 கப்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2.5 கப்பு தண்ணி ஆயிடுச்சு. முதல்ல கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். ஒரு உட்டன் பேலட் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட கோல் இருந்துச்சுன்னா களி செய்கிறது அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே நம்ம லேசாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா இந்த தண்ணி அந்த மாவு கவர் ஆகணும். இது வேகும். அப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலரிடலாம் இந்த மாவு போட்ட உடனே நம்ம கலரிட்டோம்னா அப்போ கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலரி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலரி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சு கலரி கொடுக்குறேன். பாருங்கள், இது கட்டி கட்டி இல்லாமல் நம்ம நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு உட்டன் பேலட் எடுத்துக்கணும்னா அதில் நம்ம கலரி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட்டியே இல்லாமல் நான் கலரி கொடுக்குறேன். இது சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இது கடாயில் தான் செய்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பாத்திரம் இதுக்கு வேறு எல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பாத்திரத்தில் செய்வோம். இந்த களிக்குன்னா ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் நம்ம வீட்டில். நம்ம இந்த களி செய்கிற பாத்திரம் பானை மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதில் தான் நம்ம செய்வோம். ஆனால் நான் இன்றைக்கி வீடியோக்கோசரம் நான் கடாயில் செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இந்த களி. இப்போ பாருங்கள், நல்லா கலரி கொடுத்துட்டேன் நான். இது கட்டியே இல்லை. ஆனால் இன்னும் இது வேகலை. இது நம்ம அரை கப்பு தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இது சுடு தண்ணி. அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இன்னொரு முறை கலரி கொடுக்கலாம். இது சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம அந்த தண்ணி ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது இன்னும் வேகலை. இது நல்லா கட்டி இல்லாத மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அதாவது இதுக்கு 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி தான் மெஷர்மெண்ட்டு, கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. அப்போ உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாவு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்குறதுனா நம்மளுக்கு கையில் ஒட்டக்கூடாது. இந்த களி கையில் ஒட்டுச்சுன்னா மாவு இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கீழே இறக்கி வச்சுட்டு கை தொட்டு பார்க்கலாம். நம்ம இது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம கலரிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா ரவுண்டாக இருக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கரண்டி அளவுக்கு நான் மாவு போடுறேன். இப்போது நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அவ்வளோ பெரிய உருண்டைக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கையில் வச்சு நம்ம நல்லா உருட்டிக்கலாம். நம்ம பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி நான் உருட்டுற பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது களி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா உருட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக நல்லா பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். அப்போ நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது தண்ணி பத்தலைன்னா தான் கெட்டியாகிடும் மாவு சாதம். நம்ம மாவு சாதம் சூடு சூடாகவே சாப்பிட்டுடணும். இது கன்னடாவில் முத்தேன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஏன்னா நம்ம கர்நாடகாலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு களி, டெய்லியும் சாப்பிடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன் நான்.
பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சு எனக்கு. இது வந்து ஒருத்தர் சாப்பிட்லாம். இது கூட வந்து நமக்கு மட்டன் குழம்பு இல்லை வந்து காய் குழம்பு மசாலா குழம்பு அது வச்சு நம்ம வந்து இந்த களியை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீரை குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நான் வந்து இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து 1 கப்பு மாவுக்கு எனக்கு வந்து 3 களி மீடியம் சைஸ் களி வந்துச்சு. இப்போ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இது வந்து ரொம்ப ஹெல்தி. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்தி. இந்த களி வந்து டெய்லியும் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து இதில் சாதம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நம்மக்கிட்ட நொய் சாப்பாடு இருந்தால் கூட அது கூட சேர்த்து நம்ம வந்து களியாக செய்யலாம். இது கூடவே மாவு கூடவே சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து 3 உருண்டை பிடிச்சிட்டேன். நான் இதை வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டெய்லியும் சாப்பிட்டாக்கா நமக்கு சுகர்ன்றதே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராகி களி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நான் வந்து சர்விங் பவுலில் வச்சிடுறேன். நான் சர்விங் தட்டில் வச்சிடுறேன். நான் வந்து வச்சுட்டு இதை வந்து நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்லாம். நெய் வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காய் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் மசாலா குழம்புங்க தான் ரொம்ப நல்லாயிருக்கும் களிக்கு. அதுக்கப்புறம் கீரை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் வந்து ஒரு துண்டு எடுத்துக்கலாம். நம்ம துண்டு எடுத்துகிட்டு இது நெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தொட்டுன்னு நம்ம வந்து சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. களி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும்போது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த களியை வந்து மெண்டு சாப்பிடக்கூடாது, முழுங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.